அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் திட்டம் போட்டு ரொம்ப 10 வருஷம் ஆகுது. பைப் லைன் போட்ட பிறகு, சுவர் லைன் போட்ட பிறகு அந்த பைப்பில் கனெக்ஷன் வந்து ஒரு வீட்டிலும் கனெக்ஷன் தரணும். பைப் லைன் போடுறதுக்கு முன்னாடி எல்லார் வீட்லேயும் செப்டிக் டேங்க் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கனெக்ஷன் வந்து மெயின் பைப்பில் கனெக்ஷன் எடுக்கும்பொழுது செப்டிக் டேங்கை டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். செப்டிக் டேங்க் பண்ணாதவங்க டைரெக்டாக டாய்லெட்டை வந்து யூஸ் பண்ணும்போது பைப்பில் இருக்கிற கேஸ் ஜெனரேட் ஆகி செப்டிக் டேங்க் போய் வெளியில் வீட்டு உள்ள பரவிடும். அதனால் யார் வீட்டில் செப்டிக் டேங்க் வந்து சிவர் கனெக்ஷனில் கொடுத்துருக்காங்களோ அவங்க வந்து இம்மிடியட்டாக செப்டிக் டேங்கை டிஸ்கனெக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி டைரெக்டாக வந்து டாய்லெட்டுக்கும் சிவர் கனெக்ஷன் பைப் லைனுக்கும் கனெக்ஷன் கொடுக்கணும். நடுவில் ஒரு இன்டர்செப்டர் சேம்பர் அதை போட்டு கொடுக்கணும். இதை வந்து வழிகாட்டுதலுக்கு உதவி பொறியாளர் திரு வைத்தியநாதன் அவரை மீட் பண்ணி லைசன்ஸ் பிளம்பரை யூஸ் பண்ணி எல்லாரும் மாற்றணும். மாற்றுறதுக்கு எல்லாரும் முயற்சி எடுக்கணும். அதுக்கு நாங்களும் வந்து இமிடியேட்டாக அப்ரூவல் கொடுக்குறோம். இது பண்ணலைன்னா யாரெல்லாம் பண்ணலையோ அவங்க எல்லாரும் இமிடியேட்டாக பண்ணணும்ன்றது நான் வேண்டுகோள் கொடுக்குறேன் எல்லாருக்கும். காரணம் வந்து ஜென்ரலாகவே ஒரு சிவர் லைன் போகுதுன்னா அதில் வந்து சுவேஜ் வரும்போது கேஸ் வந்து வரும், H2S கேஸ் வரும். அது ஒரு விஷவாயு தான். அந்த பைப்பில் வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் செப்டிக் டேங்க் வழியாக போய் கேஸ் அக்யூமுலேட் ஆகி வெளியில் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்படிதான் நடந்திருக்க முடியும் மேக்ஸிமம். இல்லைன்னா அதர்வைஸ் வந்து இது வந்து நிறைய நடக்காது. செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணும்போதும் அல்லது சுவர் லைனை கிளீன் பண்ணும்போதும் இந்த விபத்து நடக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வராது. வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்தது காரணம் வந்து செப்டிக் டேங்க் வழியாக கேஸ் போயிடுறது வாய்ப்பு இருக்குன்றது தான் என்னுடைய நம்பிக்கை. நான் இந்த விஷயம் நம்புறேன். நான் எது இல்ல, இந்த எஸ்டிபி கவர்மெண்ட் வந்து கட்டப்பட்டது. நம்ம பிரைவேட்ல 5 வருஷம் கொடுத்தோம். அது 5 வருஷம் முடிஞ்சு போச்சு போன மாசம். அதனால வேற கான்ட்ராக்டை மாத்துறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணுகிறோம். ராம்கி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்ல அது இல்ல, அது காரணம் இல்லை. அமைச்சரும் வந்து உங்க தலைமையில விசாரணை, உங்க தலைமையிலே மாவட்ட ஆட்சியர் தலைமையில விசாரணை நடத்தப்பட்டிருக்காரு. இப்போ இது சப்போஸ் இது உறுதிப்படுத்தப்பட்டதுன்னா அந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு. நான் வந்து அது என்கொயரி வச்சுட்டு தான் பார்க்கணும். பட் எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் காமனாக வந்து எனக்கு இப்போ தான் வந்து நான் வந்து ஜாயின் பண்ண பிறகு நான் ஸ்டடி பண்ணிக்கிறேன். நான் 3 டைம் இது வரைக்கும் வந்துட்டேன் அந்த எஸ்டிபிக்கு. அதுக்கு என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன். எம்சிசி பண்ணதுனால நான் வந்து ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணல. இந்த வாட்டர் குவாலிட்டியே சரியாக வரல. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ்டாக டெக்னாலஜி கொண்டு வர போகிறேன். இருக்கிற பம்பிங் மிஷினரிலாம் மாற்றி புதுசாக மாற்றுறதுக்கு நான் இப்போ ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கலாம். இன்னொன்று அந்த கேஸ் எல்லாம் வெளியில் வருது எஸ்டிபியில், அதுக்கும் வந்து எக்யூப்மெண்ட் வைக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு எஸ்டிமேட் போட்டு தயாராக இருக்கு. இந்த எல்லா ஆக்ஷனையும் எடுத்துட்டா பிரச்சனை சால்வ் ஆகிடும். அது இல்லாமல் இப்போ நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறேன்னா, இனிமேல் அடிக்கடி இங்கே தண்ணி வந்து கேஸ் ஜென்ரேட் ஆகிறதுனால வேஸ்ட் வாட்டர் வந்து பைப்பில் தண்ணி ரொம்ப நேரம் தங்கி இருக்கிறதுனால அதை க்ளீன் பண்ணி விடணும். க்ளீன் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். மேலே அந்த கேஸ் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கும் வெண்ட் வச்சு அதை வெளியே தள்ளி நம்ம ஃபில்லேர் பண்ணுற மாதிரி ஆர்டர் வந்து கொடுத்துருக்கேன் நான் ஆஃபீஸர்ஸுக்கு.